என்ன சொல்றாரு? இறைவன் தன்னை சார்ந்தாருக்கு நீரை விட குளிர்ச்சி கொடுப்பவனும் பிரபஞ்சத்தை சார்ந்தாருக்கு, அதாவது இந்த பூமி தத்துவத்தை வாழ்றாங்கல்ல, குடும்பம், நமக்கு குடும்பம் வேற எதுவும் குடும்பத்துக்குன்னே வாழ்றாங்க. அவங்க எங்க இன்னைக்கு கூட காலைல ஒரு நாளை பாக்குறேன், ஏடிஎம் கூட பணம் எடுக்க வந்திருக்காரு, புலம்புறாரு. என்னங்க குடும்பம், எவ்வளவு கொடுத்தாலும் கொண்டாடி பத்தலைங்கிறாங்க. கண்ணீர் வருதுங்க அவருக்கு. 10,000 கொடுத்தாங்க போன வாரம், ரூபாய் இல்லைங்கிறாங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்றாரு. ஐயா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். நீங்க சொல்லிட்டீங்க அசால்ட்டா, எங்க வீட்டை வந்து பாருங்க. அதாவது ஏன் உங்க அக்கௌண்ட்ல இருக்குது எடுக்கதான் வந்திருக்காரு, எடுக்கிறதுக்குள்ள அவர் அழுகிறாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வாழணும்? இவங்க என்னன்னா வெளியே அந்த இந்த கோயில் இந்த மாதிரி ஆன்மீகம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாத இருக்காதவங்களுக்கு வரவும் மாட்டாங்க. குடும்பத்தை மட்டுமே காத்துக்கிட்டா இருப்பாங்க. இந்த கிணத்து இது நம்ம இந்த கவலைகள் மாதிரி அங்கேயே கிடந்துக்கிட்டு வேற வெளி உலகம் போகாம. நான் அதான் சொன்னேன், குடும்பத்துக்குள்ள சாப்பிட மட்டும் போங்க, தூங்க மட்டும் போங்க, வெளியே போயிருங்க, எங்கேயாவது வெளியே எங்கேயாவது கோயிலுக்கு பாருங்க சொன்னேன். நம்ம எங்கெங்க கோயிலுக்கு வர முடியும் அப்படின்றாரு. என்ன சொல்லனா, குடும்பத்துக்குள்ளனா அப்படிதான் இருக்கும். குடும்பமே அதுதான் வச்சிருப்பாங்க. என்ன பண்ணா தேவையான மட்டும் குடும்பத்தை இருக்கும், மொத்தமா வெளியே வந்துடுறேன். உனக்கு எவ்வளவு வேலை இருக்குல்ல, என்ன 4 பேர்ட்ட பேசு. அதுவும் எப்படி சந்தோஷமானவங்கிட்ட மட்டும்தான் பேசணும். வாழ்க்கையில துயரம் உள்ளவன் போய் இன்னொருத்தர் பேச என்ன செய்வாங்க? 2 பேரும் சேர்ந்து ரொம்ப இன்னும் அதிகமான கஷ்டத்தை சுமப்பாங்க. உற்சாகமா உள்ளவன்கிட்ட பேசணும். இதுதான் இந்த இறைவன் பட்டவங்க மனநலம். என்னன்னா தன்னை சார்ந்தவங்களையும் அவங்க உற்சாகமா மாற்றி விட்டுருவாங்க. இதுக்கு தான் அந்த ஆன்மீகம் தேவைப்படுங்கிறது. நம்மளை தேடி 10 பேர் வரணும், அவர் வந்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முகம் வந்து மற்றவங்களுக்குலாம் படிச்சுன்னு ஞாபகம் வரும். சில பேர் வந்தாங்கன்னா பாருங்களேன், நாமளே கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம், அவங்க நம்மளை வந்து குறைச்சிட்டு என்ன வாழ்க்கை இது, என்ன குடும்பம் இது, என்ன பிள்ளைங்க இது, இப்படி பேசியே நாம மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. அப்படி வாழக்கூடாது. வாழ்க்கை என்னன்னா நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு சந்தோஷம் வரணும், அதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு சும்மா சாதாரணமா நாடகம் போட முடியுமா, இல்ல நடிக்க முடியுமா? இயல்பாவே உள்ளுக்குள்ள அந்த லயம் வந்திருக்கணும். வந்துகிட்டு இருந்தாதான் அந்த அந்த உணர்வு வரும் நமக்கு. எல்லாம் பொய் தானே, அப்புறம் எதுக்கு என்ன இங்க மட்டும் என்ன உண்மை நடக்குது? எல்லாமே பொய் தான். இந்த பொய்க்குள்ள கிடந்து நாம குடும்பம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம். இதுக்கு நாம ஏன் கஷ்டப்படணும்? இல்லங்க இதுதான் உண்மைதான், இது அனுபவிச்சாதான் அங்க போக முடியும், இங்க போக முடியும், அப்படி கிடையாது. அத்தனையுமே பொய்ன்னு ஆகமா சொல்லுது. பூமி என்பது பொய்யே, வாழ்க்கை என்பதும் பொய்யே, குடும்பம் என்பதும் பொய்யே, நீ மட்டும்தான் மெய்யே. நீ எப்படி இந்த பொய்யிலிருந்து வெளியே வரணுங்கிற கலையை நீ கத்துக்கோ. அதாவது எதை கண்டும் வருத்தப்படாத, கோவப்படாத, சந்தோஷப்படாத, எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியறதுக்கு என்ன ஆகும்? நமக்கு நாம இந்த வாழ்க்கையில நம்மளுடைய ஸ்டேஜ் என்ன? நம்ம இவங்களுக்குலாம் பொறுப்பாளதான் வந்துட்டோம், சரி கொஞ்ச நாளைக்கு இருந்தா ஆகணும், முடிஞ்சு போச்சு. இதை நினைச்சுக்கிட்டாலே நம்ம பாதி துன்பம் வந்து முடிஞ்சுப்போம். நம்ம இது வந்து மாற்றி வைக்க முடியுமா, இல்லை இது வந்து வெளியே போக முடியுமா? எனக்கு இந்த உறவு வேண்டாம், நான் வேற எதையா நான் இன்னும் அந்த பக்கத்து வீட்டுல போய் நான் வாழ பண்ண போக முடியுமா? நமக்கு அவர் அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை இவ்வளவுதான், கட்டிப்பானையா மாற்றுறதுக்கு கிடையாது. அப்ப என்ன முதல்ல நம்மளை நாம கவனிச்சு பார்க்கணும். நமக்குன்னு இந்த குடும்பம் நம்ம நம்பி இருக்குது, நாம தான் தெரியாது நம்ம அப்படின்ட்டு நம்மளா பாதி கவலை முடிய போயிடும். இது தெரியாம ஆண்களும் பெண்களும் பல வகைகள் அன்னைக்கு துன்பப்படுறாங்க. என்ன சொல்லலாமா, லயப்படு. எப்போதுமே சிவலயத்துக்குள்ள நீ ஏதாவது மந்திரமோ இல்லை ஒரு பாட்டோ, சந்தோஷமான சிவலய பாட்டோ பாடிக்கிட்டே வீட்டுல இருந்தாலே நமக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடிய சக்தி எல்லாம் நல்லதா உள்ள வரும். துன்பங்கள் என்பது வெளியே நிற்கும், உள்ள வரதுக்கு அந்த ஒளியை அதை உள்ள சேர்க்காது. இதான் நாம என்ன செய்வோம், பல பேர்கிட்ட இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி வீட்டுக்குள்ள வைங்க, இந்த ஆன்ம ஒளி வந்து உள்ள மற்ற சேர்க்காது, உங்களுக்கும் அந்த ஆன்ம பிரகாசமா மாறும்னு சொல்லுவோம். அது என்ன சொல்றதுக்கு, இறைவன் தன்னை சார்ந்தாருக்கு நீரை விட குளிர்ச்சி கொடுப்பவனும், அதே மாதிரி பிரபஞ்சத்தை சார்ந்தாருக்கு நெருப்பை விட வெம்மையை கொடுப்பவனும் ஆவான். இறைவனை மறந்து குடும்பம் பண்றவங்க நிம்மதியா வாழ முடியாது.
எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் கோபம் என்பது அந்த குடும்பத்தை நின்றுகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இறைத்தன்மை இல்லை. ஏன் அந்த கோபம் நிக்குதுன்னா இறைத்தன்மை உள்ள வர்ற வரைக்கும் அது நின்றுகிட்டு இருக்கும். இறைத்தன்மை உள்ள வரணும். அந்த ஞானம் உள்ள வந்துட்டா வெளிச்சம் ஏத்துன வீட்டுக்குள்ள வீட்டு இல்லைங்கிற மாதிரி எல்லாம் வெளியிடும். எப்படி வெளிச்சம் ஏத்துன வீட்டுக்குள்ள இருட்டு இல்லாம விலகி ஓடுறது மாதிரி ஞானம் வரக்கூடிய வீட்டுக்குள்ள இறை ஒழுக்கத்தை உள்ள வந்துட்டாலே நமக்கு கவலையெல்லாம் ஓடிக்கும். அதான் என்ன சொல்றாரு, பிரபஞ்ச வாழ்க்கையில வாழ்றவங்க நெருப்பை கொடுப்பவனுமா இருக்கிறான். இந்த யார் இந்த முறைமையை இவ்வாறு செய்கிறான் என்பதை அறிய வல்லார். என்ன சொல்றாரு, யாருமே இந்த முறையை இறைவன் ஏன் வச்சிருக்கான்றத அறியவில்லை. நம்ம சொன்னதான் துன்பமான வாழ்க்கையை ஏன் இறைவன் வச்சிருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது நம்ம பேர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாதா, அவர் ஏன் கஷ்டத்தை கொடுக்காரு, என் மேல அவருக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா அப்படின்னா கேள்வி கேட்பாங்க நியாயமா. ஆனா ஒரு குழந்தைக்கு மருந்து ஏன் கொடுக்கறாங்கன்றது தாய்க்கு தான் தெரியும் இல்லையா. பூச்சி அதிகமா வயிற்றுல இருந்தா வேப்ப வச்சு ஊற்றுவாங்க, கசக்கும். அப்ப அந்த கசக்கிற மருந்தை கொடுத்தாதான் பூச்சி வெளியே வரும், பிள்ளைக்கு வயிறு நல்லா இருக்கும், நல்லா சாப்பிடுன்னு தாய்க்கு தெரியும். ஆனா குழந்தை என்ன நினைக்கும், இன்னும் அம்மா நமக்கு இவ்வளவு கசப்பான மருந்து தரான்னு நினைக்கும். ஆனா தாயை மாதிரி தான் இறைவனும் கஷ்டத்தை ஏன் கொடுக்காருன்னு சொன்னா, நீ என்னிடம் வா, எந்த கஷ்டத்தை கொடுத்தா நீ என்கிட்ட வருவியோ அதான் அதை நான் உனக்கு கொடுப்பேன். இதுதான் இறை சாயம். ஆகமம் சொல்லுது என்ன சொல்றாருன்னா, இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில ஏன் கடவுள் வச்ச அந்த ரகசியம் எல்லாருக்கும் புரியாது. ஏன் வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே நீ அதை ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தேன்னா ஏதோ ஒரு சங்கதி உள்ள இருக்கும். நம்ம கஷ்டத்தை விட்டுட்டு இறை பயப்படு, என்கிட்ட வந்துரு, எனக்கேற்ற பிள்ளையா நீ மாறிட்டா அத்தனை கஷ்டங்கள் வெளியேறு. இதுக்கு உதாரணமே நான் தான். நான் வேற யாரும் சொல்ல மாட்டேன். 4 பொண்ணுங்களுக்குமே நான் மாப்பிள்ளை பார்க்கல. அப்படியே என் வேலை அவரு வேலையை நான் பார்த்தேன், என் வேலையை அவரு பார்த்துக்கிட்டாரு. சாதாரணமானவன் தான் நான். அவனு பெரிய பணக்காரனோ எப்படி நடுநிலை கூட கிடையாது, தான் பணக்காரனா கிடையாது. 4 பொண்ணு எனக்கு கொடுத்தா கடவுள். சரி, ஆரம்பத்திலேயே என்ன சொல்லுவாங்க, 4 பொம்பளை வச்சுக்கங்க, என்னாச்சு பாத்துக்குங்க, ஏதாவது சேர்த்து வைங்க அப்படி இப்படி. வர்றவங்க வீட்டுக்கு வர்றவங்க எங்களை பயங்காட்டு போவாங்க. விருந்துக்கு வந்தா கூட ரொம்ப டீ வாங்கிட்டு வருவேன், எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க, 4 பொம்பளை வச்சுக்கீங்க பாத்துங்க அப்படிம்பாங்க. ஏன்டா வர்றாங்கன்னு இருக்கும். சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, நம்ம எப்போதுமே ஆமா நாம எப்போதுமே வந்தவங்களை உபசின்னு ஆசைப்படுவோம். எங்க வீட்டையும் அப்படி நானும் அப்படித்தான் போய் எல்லாத்தையும் ஆடம்பரமா அதை செய்வோம். பிஸ்கட் டீ வடகம் வாங்கிருப்போம். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க, சேர்த்து வைங்க. எனக்கு அந்த ஞானம் தான் கிடையாது, அப்போ சேர்க்கணும் தான் கிடையாது. வந்தவங்க நான் டீ கிடைக்கணும், நான் தான் காசு கொடுப்பேன், யாரும் காசு கொடுக்க மாட்டேன். அப்போ நான் 10 பேர் அரசியலுக்கு போவோம்ல, 10 டீனா நான் தான் கொடுப்பேன், சண்டை போட்டு கொடுப்பேன். அப்படிதான் நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனா பொம்பளை பிள்ளைங்க சேர்த்து அதான் கிடையாது. எதுவுமே இல்லாம வாழ்ந்த காலத்தை கூட 4 பொண்ணுங்களுக்கும் அவரா மாப்பிள்ளை அனுப்பி வச்சாரு. 1 நான் சொந்தம், 2வது சொந்தம். 2 பிள்ளைகளுக்கு அவங்க அசல் வந்தாங்க, அடிச்சுட்டு போனாங்க. ஆனா நகைங்கிற நான் போடுறதான் போடுவேன், நகையே போட வேணாம், கொண்ட கொடுங்க. எப்படி, எதனால அவரு வேலையை நம்ம பார்த்தோம், ஏன் வேலையை அவர் பார்த்தோம். இது ஒரு ஒப்பந்தம் போட்ட மாதிரி இறைவன்ட்ட நம்ம போட்டுக்கிட்டோம். இன்னைக்கு அது என்ன போடல, அவரே பண்ணிக்கிட்டாரு. நம்ம இன்னைக்கு 4 மருமகனுக்கு மாமனார் இருந்த பேர் வாங்கிட்டோம். இல்லைன்னா வாங்க முடியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இறை லயத்தோடு வாழ கத்துக்கோ. எங்க நின்னாலும் நம்ம அதை பத்தி தான் பேசுவோம், கடவுளை பத்தி பேசுவோம். நான் ஒரு கடையில போய் நான் சைக்கிள் வண்டியை விட்டுட்டாலே அங்க உள்ளவங்களாம் அந்த அங்கங்க உட்கார்ந்துகிட்ட எல்லாம் வந்துடுவோம், வண்டாரியா அப்படின்ட்டு. டீ கடை கிட்ட கூட ஒரே தமாசா பேசி கீசி. அதாவது அந்த டீ கடை டீ சாப்பிட்டு போறதுக்கே மணி 5-6 ஆயிரம் சாயங்காலம். அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துருக்கோம். காரணம் என்னன்னா இறை நம்பிக்கை. எப்படியா இருந்தாலும் நமக்கு வழி பிறக்கும். இதை இறைவன் மீது வச்சவங்களுக்கு எல்லாம் பிரபஞ்ச வாழ்க்கை என்பது சந்தோஷமாக அமைகிறது. நான் தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், நான் தான் கல்யாணம் பண்ணணும், நான் அந்த தான் என்ற ஆணவம் இருக்கிற வரைக்கும் நீயே பார்த்துக்கணும் அவர் விட்டுருவாரு இல்லையா. அதான் சொல்றேன்னா எப்போதுமே. ஆனால் உலகத்தில் பயன் அளிப்பவரை காட்டிலும் நேர்மையானவன் அத்தகையவன் நினைப்பவர் உள்ளத்திலே ஓமையோடு விளங்குகின்றான் அப்படின்னு சொல்றாருன்னா, நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு இப்போ எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே பிரச்சனைகள் பின்னணி இல்லாம இருக்காது. அதுக்கெல்லாம் காரணமாகவும் அவர் தான் இருக்கிறாரு.
நீ அவனை நினைக்க இவன் பக்குவப்பட்டுட்டான், இதுக்கு மேல இவனுக்கு அந்த சோதனை தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணி அந்த துன்பங்களை எல்லாம் விளக்கிற ரகசியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். விளக்கிறோம்னா துன்பங்கள் இல்லாம போயிடாது, நாம் அதை சாதிக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக் கொடுப்பார். பெருசா பயந்துகிட்டு இருப்போம், சாதாரண முடிப்போம். எப்படி அதை பார்க்க வேண்டிய ஆளு அந்த நேரம் வருவாங்க. பக்கத்து வீட்டில தான் இருக்கும் மருந்து, நோய்க்கு மருந்து. ஆனா தெரியாமலே பல பேர் ரொம்ப காலம் வாழ்வாங்க. பக்கத்து ஊர்லயோ பக்கத்து தெருலையோ இருக்கும், தெரியாது. யாராவது இருந்து வந்தவங்க அந்த செடியில இருந்து 2 கசைக்கு கொண்டு அந்த விட்டாங்கன்னா அந்த நோய் குணமாயிடும். காரணம் என்ன, அந்த காலம் வர வரைக்கும் அந்த மருந்து கண்ணுக்கு தெரியாது. அதாவது பெரிய அவஸ்தை சின்ன அவஸ்தையோட முடியும். காரணம் என்ன, இறை லயப்படணும். துன்பம் என்பதை காரணம் காட்டி கோயிலுக்கோ இல்ல ஆன்மீகத்துக்குள்ளேயோ போகாம இருக்காத. காரணம் இருக்கும். துன்பம் என்ன டாஸ்மாக்ல போறவங்க எவ்வளவு பேர் இருக்கும். ஆனா காரணம் நியாயமா இருக்கும். பொண்டாடி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அப்படி சரியில்லை சொல்லிட்டு அவங்க டாஸ்மாக் போவோம், அங்க உட்காந்து புலம்பிக்கிட்டு. கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரை.